அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம வேலை செய்கிற இடங்களில் யாராவது ஒருத்தர் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த மேலதிகாரி கோபமாக ஒரு வார்த்தை சொல்லுவார், தெரியுங்களா? என்ன அவனுக்கு திங்கிறதுக்கு தான் தெரியும் அப்படின்பார். அதான் வேலை செய்யலாம் தெரியாது, நல்லா திங்கிறதுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? நமக்கு மற்றது நல்லா தெரிஞ்ச அளவுக்கு கூட திங்கிறத பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. திங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப முக்கியம். ஏன்? அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுது. நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம எவ்வளவு நல்லா இருக்க போகிறோன்றதை முடிவு பண்ணுது. எத்தனை வயசு வரைக்கும் நம்ம ஃபிட்டாக ஆக்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையும் நாம் உண்பது தான் முடிவு செய்கிறது. சில பேர் எது கிடைச்சாலும் உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. 4 பேர் சாப்பிட்றத பார்த்தாலே போதும், இவருக்கும் ஒரு மாதிரி வாயிலாம் நம்ம எச்சில் ஊறுதும்பாங்களே, அந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர். இது பொதுவாக ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு அப்படின்னா, சில பேர் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றப்போ நடுவுலையே பிரஞ்ச் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 11:30 மணிக்கு மறுபடியும் ஏதாவது 2 ப்ரெட்டு, அப்புறம் அது உள்ள ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது வச்சு ப்ரெட்டை சாப்பிட்றது, அப்புறம் பக்கோடா சாப்பிட்றது, ஒரு டீ குடிக்கிறது, திரும்ப 1 மணிக்கு மறுபடி ஃபுல் கட்டு கட்டுறதும்பாங்களே, அது மாதிரி ஃபுல்லாக கட்டு கட்டுறது, அப்புறம் 3 மணிக்கு மறுபடி வடை பஜ்ஜி ஏதாவது ஒரு டீ, அப்புறம் 6 மணிக்கு ஏதாவது டிஃபன். இது சாப்பிட்றப்பவே ராத்திரி டின்னருக்கு என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எப்போ பாரு காலையில் சாப்பிட்றப்ப மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவ அப்படிம்பாங்க. மத்தியானம் சாப்பிட்றப்ப சாயங்காலத்துக்கு என்ன டிஃபன் பண்ண போகிறேன், டிஃபன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ராத்திரிக்கு என்ன பண்ண அந்த அம்மா எரிச்சல் தாங்காமல் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணார், கடுப்பில் டைவர்ஸே பண்ண போகிறேங்க அப்படிம்பாங்க. பின்ன இப்படிப்பட்ட ஒருத்தன் தின்னே தீர்க்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த அம்மாவே அந்த தின்னு தீர்த்துருவான். எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு கொண்டே இருப்பது என்பது நோய்கள் சாப்பிடுவதற்கு, நம்மை சாப்பிடுவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் என்று பொருள். இங்கே சாப்பிட்றது சில பேர் பார்த்துருக்கிறீங்களா, அப்படி வாயில் வச்சது தான் தெரியும், கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாடல் உண்டே, அது மாதிரி அவங்க வாயில் போட்டதோடு முழுங்கிடுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு இந்த அக்குப்ரெஷர், அப்புறம் சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உண்டு, நிறைய நுட்பமான தகவல்கள்லாம் சொல்லுவார். அவர் வாயில் ஏதாவது ஒரு உணவை போட்டால் சுவைச்சிக்கிட்டே இருப்பார், நல்லா அதை வாயிலே. எப்போதாங்க விழுங்குவீங்க அப்படின்னு அவர் சொன்னார். 21 முறை நன்றாக சுவைத்து வாயிலேயே இருந்த பிறகுதான் அதை விழுங்குவது நல்லது அப்படின்னார். ஒருத்தர் வயிற்றில் ரொம்ப புண்ணாக இருக்குங்க, அல்சர் ஆயிடுச்சு, எவ்வளவோ டாக்டரை பார்த்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னார். அவர் சொன்னார், சலைவா சாமி இருக்கிறப்போ எதுக்கு சங்கடம் அப்படின்னார். என்னங்க சலைவா சாமி இருக்கிறப்போ என்ன சங்கடமான? ஆமாம், சலைவா இருக்கிற வரைக்கும் நீங்கள் அலைவாக இருப்பீங்க அப்படின்னு ஆங்கில வார்த்தைகளில் அழகாக சொன்னார். எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவதுங்க, நீங்கள் வாயில் இருக்கிற உமிழ்நீர் இருக்குதே, அதுதான் உங்கள் உணவு செரிமானத்திற்கு உடம்பையே தயார் செய்கிறது. வாயில் ஒரு உணவு போட்டாச்சுன்னா இந்த சலைவால் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றாக சுவைத்து கடித்து வாயிலேயே வைத்திருந்து பிறகு விழுங்குகிற பொழுது வயிற்றின் ஜீரண உறுப்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்கின்றன. அது செரிமானத்திற்கு தேவையான அளவிற்கு சகல வகையிலும் அதை பக்குவப்படுத்தி பிறகு வயிற்றுக்குள்ளே இந்த உமிழ்நீர் தான் அனுப்புகிறது. அதனால் நாம் சாப்பிடுகிற உணவை எவ்வளவுக்கெவ்வளவு வாயில் வைத்து விழுங்குவதற்கு முன்பு அதை சுவைத்து அதை மாவு போல் மாற்றி உண்கிறோமோ அது ஆரோக்கியம் அப்படின்னார். அவசரமாக அள்ளி விழுங்கக்கூடாது. எதுக்கோ சினிமா பார்க்குறதுக்கு டிக்கெட்டுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் க்யூவில் நிற்கிறாங்களே, நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். சில பேர் அவசரமாக வாயில், அதுவும் தாய்மார்கள் காலையில் அலுவலகத்துக்கு புறப்படுற தாய்மார்கள் இருக்கிறாங்களே, அவசரமாக சாப்பிடுவோம். சில பேர் காலை உணவு கூட சாப்பிட மாட்டாங்க, ஆஃபீஸில் டைம் கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு 5-10 நிமிஷம். இங்கே ஆஃபீஸுக்கு வந்தால் பிஸி ஆயிரும், அதுக்கும் நேரம் கிடைக்காது. உணவை தள்ளி போடுவது என்பதோ தவிர்ப்பது என்பதோ உங்கள் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல என்பது மருத்துவத்துறை நிபுணர்கள் எல்லாம் நமக்காக சொல்லி கொண்டிருப்பது. எனவே உணவை சுவைத்து சாப்பிடுவது, மென்று சாப்பிடுவது, விழுங்குவதற்கு முன்பு எவ்வளவு தூரம் அதை பற்களாலும் நாவினாலும் உமிழ்நீராலும் தயார் நிலைக்கு கொண்டு வந்து விழுங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் ஆரோக்கியம்
உறுதிப்படும், நோய்கள் வருவதற்கு பயப்படும். பல ஊர்களுக்கு போகிறப்போ, சார் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் சார் அப்படின்னு கொடுப்பாங்க சாப்பிட்ற ஐட்டமே. சார் இது எங்கள் ஊரில் இந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கும், எங்கள் ஊரில் இந்த காரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ஏற்கனவே உங்கள் உடம்புக்கு நீங்கள் பிறந்ததிலிருந்து பழகாத ஒரு உணவை புதிதாக உள்ளே அனுப்புவதில் யோசித்து செய்யுங்கள் அப்படின்னார். நம்ம தமிழ் பாரம்பரியப்படி அல்லது நம்முடைய குடும்ப பாரம்பரியப்படி எது நமக்கு பழக்கமோ அதைத்தான் உணவு ஒழுங்காக செரிக்கும். இப்போ என்னென்னமோ உள்ள தள்ளுறாங்க, ஹாட் டாக், அப்புறம் பிஸ்ஸா, அப்புறம் பர்கர். இதெல்லாம் எப்போ தயாரித்தாங்க தெரியாது, என்னைக்கு தயாரித்தாங்க தெரியாது. சுட சுட உண்பது தான் ஆரோக்கியமே தவிர சுட வைத்து உண்பது ஒரு நாளும் ஆரோக்கியமான உணவு அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். சுட சுட சாப்பிடுவது வேறு, சுட வச்சு சாப்பிடுவது வேறு. இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்ததுலேருந்து நம்ம உணவு பழக்க வழக்கம், சமைக்கிறதே பல வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை தான் போல், மிச்சமான அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. சில வீட்டு ஃப்ரிட்ஜில் சங்ககால சாம்பார்லாம் கூட இருக்குது அப்படின்றாங்க. புதிதான உணவு வகைகளையும் புதிதாக சமைக்காத உணவு வகைகளையும் வயிற்றிலே போடுவதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டுங்க, உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு தூய தமிழ் வார்த்தையில் சில பேர் சொல்லுவாங்க. எப்படி? உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்னு, பெண்கள்லாம் ரொம்ப குறைவாக சாப்பிடணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தானே இந்த பழமொழி சொல்லுதுன்னு மன்னிக்கணும். இந்த பழமொழி அதை சொல்லலை. பெண்கள்லாம் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஆண்கள்லாம் என்ன வளைச்சி கட்டிட்டு சாப்பிட்லான்னு அர்த்தமா? இல்லை, அது பெண்டிற்கு அழகுன்றது இல்லைங்க, பண்டிக்கு அழகு. பண்டி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். உண்டி சுருக்குதல் பண்டிக்கு அழகு. ஒரேடியாக உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடாது, உணவு கொஞ்சம் சுருங்க வேண்டும், உணவினுடைய அளவு கொஞ்சம் குறையணும். அரை பங்கு உணவு, கால் பங்கு நீர், கால் பங்கு காற்று, இதுதான் சரியான வயிற்றுக்கான அளவு அப்படின்றாங்க. வயிற்றுக்கு அளவுன்னா சாப்பிட்றதுல இவ்வளவுதான் கண்ட்ரோல் இருக்கணும். சில பேர் பார்த்துருக்கிறீங்களா, இஷ்டத்துக்கு உள்ளே தண்டிக்கிட்டு இருப்பான், வகை தொகையே இருக்காது. என்னங்க இப்படி சாப்பிட்றீங்களே? என்ன இல்லைங்க, என்னால் எவ்வளோ தூரம் சாப்பிட முடியும்னு எனக்கு நானே ஒரு பரிசோதனை வச்சுக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு சால் ஜாப்பு வேறு சொல்லுவாங்க. முழுக்க வயிறு புடைக்க உண்பது என்பது வயிற்றுக்கு நல்லது அல்ல, உயிருக்கும் நல்லது அல்ல. பசி தீருவதற்குத்தான் உணவே தவிர பசிக்குமே என்று உண்ணாதீர்கள் என்பது மருத்துவர்கள் சொல்வது. சார் பசிக்கும் சார், ஒன்றை பசிக்கலாம், இப்போயே சாப்பிடலன்னு வச்சுங்க, அப்புறம் பசி எடுக்கும்னு இப்போவே உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு பசி எடுக்கிற பொழுதுதான் சாப்பிட வேண்டும். உலகத்திலேயே பாருங்க, மனுஷனை தவிர வேற எந்த மிருகமும், எந்த பறவையும், எந்த உயிரினமும் பசி எடுத்தால்தான் சாப்பிடும். ஒரு சிங்கத்துக்கு பக்கத்தில் மான் ஒன்று போச்சுன்னா பசிச்சாதான் அந்த சிங்கம் மானை வேட்டையாடுமே தவிர பசி இல்லைன்னா அது பார்த்துட்டு பேசாமல் இருக்கும். அது துரத்திக்கிட்டுலாம் போகாது. மான் அதுங்கிட்டக்கே கூட வந்து விளையாடலாம், ஒன்றும் பண்ணாது. பசி எடுத்தால் தான் சிங்கம் துரத்த ஆரம்பிக்கும். மனுஷன் மட்டும்தான் பசிக்குதோ இல்லையோ டேஸ்ட்டுக்காகவே உள்ள தள்ளுவான். பசி எடுக்க வைக்கணுன்றதுக்காகவே அப்பிடைசர் அப்படின்னு ஒன்று வேற கண்டுபிடிச்சிருக்கிறான். அதாவது அதை சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்குமா, அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடலாமா. எனவே உண்ணுகிற உணவில், அதனுடைய அளவில், அதனுடைய நேரத்தில், அதனுடைய தயாரித்து ஆகிற குறைந்தபட்ச நேரத்தில் உண்பதுதான் உடம்புக்கும் உயிருக்கும் மிக மிகச் சரியான அணுகுமுறையாக இருக்கும், ஆரோக்கியமான முறையாக இருக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.